இருவரும் சுக சேமத்தோடு ஆகட்டும். தாயே வணக்கம். நல்லவனாக நல்லவனாக சக்தி ஒன்றி சமய பதினாறு காட்சி என்னுடைய பேர் மாரியம்மன் மாரியம்மன் மாரியம்மன். இது மட்டும் தான் தெரியும். இன்னும் தெரிவிக்கிறோம். அம்மன் வெளியே வருகிறேன் உடனே கை கட்டி வாழ்வதற்கு வணங்கி நான் என்ன பண்ண என் மேல கோபம் தொண்டு வச்சிருமா என்ன பண்றது தொண்டு வேலை செய்யணும் படடானா செங்கல் எடுத்து ஆய்வு போக படிச்சுட்டு போறான். ஊரா 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 குடுக்குற அரிசி பூரா இவன் எடுத்துக்கிறான். ஆமா அப்புறம் என்ன பண்ணுது போட்டு வெள்ளத்துக்கு மேல எடுத்து போட்டு போனா ஐயோ போற மாதிரி பூசாடி சுடுசுட பொங்கல் வச்சு படிக்கிற பாரு அப்படி பேர் எடுத்து அப்படி பண்ணீங்கன்னா நரகதாதான் தான் உங்களுக்கு. என்ன கொடுத்தாங்கம்மா ஊரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண அதை என்ன பண்ணாங்க என்ன கொடுத்தாங்க அதை போய் அவங்க கொண்டாட்டி கொடுத்து அரிசி மாவாட்டி வந்து முருகு சுட்டு சாப்பிடறான். அப்படி என்ன பூஜை மாரியாத்தா பழத்தை தின்னுறோம் மண்ணா போயிட மாட்டான். அப்படி அந்த வேலையை சேர்ந்துக்கிறேன் போட எனக்கு எதனா கொஞ்சம் கூட நான் பேசாம இருப்பேன். சொர்க்கமே பார்த்துள்ள பயப்பட வேண்டாம். ஆமா இன்னும் தெரிவிக்கிறோம். இந்த மாரியம்மன் வீதியில வருகிறேன் என்றால் 32 மேல நீ கூட 2 இடத்துல அடிக்கணும். ஆமா ஆமா நான் சைடு 32 மேல அது இருந்தாலும் மாரியம்மன் மாரியம்மன் என்று தெரிவித்தேன். புரியுதா?
சக்தி வந்து சமயம் 16 காட்சி தருகிறார். என்னுடைய பேர் மாரியம்மன். மாரி நானேதான், சூரிய நானேதான், காளி நானேதான், காஞ்சியில காமாட்சி நானேதான், மதுரையில மீனாட்சி நானேதான், மலையூரில் அங்காள பூமி நானேதான், இதோ மருவத்தூரில் ஓம் சக்தி நானேதான். சக்தி ஒன்றி சமயம் 16 காட்சி தருகிறார். பேர் மாரியம்மன். மாரியம்மன் ஏற்கிற காலத்தில் என்னுடைய பதிவாளர் பரமக்கடவுளுக்கும் எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஓர் யுகத்தை முடித்து வா அப்படி என்று சாபத்தை கொடுத்திருக்கார். அந்த சாபத்தை பெற்று இதோ காஞ்சிபுரம் அருகே கம்பா நதி ஓடுகின்றது. அந்த கம்பா நதியிலே ஒரு மரத்தை நாட்டி நான் தவத்தை செய்து வந்தேன். தவத்தை செய்கிறீங்க? தவம் செய்ய வேண்டும் என்றால் ஜலமும் மலரும் அப்படி என்று பரமக்கடவுள் கேட்டேன். கேட்டதுக்கு எனக்கு அழகாக ஒரு காவலுக்கு பிள்ளையூர் பணம் செய்து காசமுத்து. மறுமுறை அவரை எரித்து விட்டாரே. எரித்து பஸ்பமாக்கி அந்த சாம்பலை திரும்பி மீண்டும் உற்பத்தி செய்தேன். அந்த சாம்பலை போட்டு மீண்டும் உருவாக்கினார் காசமுத்து. ஆனால் ஓர் யுகமாக பிரிந்து வா என்று எனக்கு சாபத்தை கொடுத்துட்டார். நானும் என் பிள்ளையை வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் இன்றைய பிள்ளையை பார்க்க வேண்டும் வந்திருப்பதாக. உங்க அம்மா மாரியம்மா வந்துட்டாங்க. அம்மா கிட்ட வந்துட்டோம். சரி, பயப்படாத. நீ எவ்வளவு பெரிய வீரம், இப்படி பயந்து நின்னா எப்படி ஆகுது? நான் தைரியமா இருக்கிறேன். எங்க பயந்து போறதுக்கா? நீ இங்கே இரு, நான் அம்மாவை பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரி சரி போட்டா இங்க இங்க. ஏய், எங்க போடாம பிடிச்சிக்கோ. இருங்க, அவன் குந்தி கட்டி போடுறேன். ஏய் நெஞ்ச புடி, இங்கே புடி. போறீங்க. ஏய் புடா. ஓ அண்ணையா, ஏய் காத்துட்டு. அண்ணையே சக்தி மகா மாறி உண்டே. உன்னுடைய பாதத்திற்கு உன் மகனாக விளங்கக்கூடிய காத்தமுத்து ஒரு கோடி வணக்கம். சாமத்தோடு வந்திருப்பாங்க. அம்மா மகனே காசமத்தி, அம்மா அம்மா பாகத்தை வேண்டி பரிந்தபடியா சுக சேமத்தோடு வாழ்வாய். ஒரே நிமிடம், என்னுடன் ஒருவர் வந்திருக்கிறார். சற்று கோபம் கொள்ளாமல். உன்னுடன் யார் வந்திருக்கிறான்? நான் அழைத்து வர இங்கே இருங்க. கூப்பிடு. அண்ணா நான் பாத்துறேன். அண்ணா இங்க வா, அம்மா கூப்பிடுறாங்க வா. அம்மா கூப்பிடுறாங்க வா. இங்கே இருந்து அம்மாவை கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. சூடு வச்சிருவான். ஏன் அவனே சூனியாருன்னா? அண்ணா பயப்படாது, அம்மாவை கூப்பிட்டு காட்டுறேன். அம்மா யாரு? நந்தவனத்துக்கு மனதை தளர்வு எடுக்கும்போது அப்படி மலையாள தேச மொழி வந்து அப்போது மலையாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சின்ன வைக்கக்கூடிய மொழி எடுத்து அவர் அடிமை கொண்டு என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன். அம்மா வப்பு சூனியம். கோபம் வேண்டாம். வப்பு சூனியம் செய்யறவங்க இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கேன். கோபம் வேண்டாம். அவரை அடிமை கொண்டு நான் அடிமையாக பார்க்கவில்லை, உடன் பிறந்த அண்ணனாக பார்க்கிறேன். கோபம் பொறுத்தல் வேண்டும். அன்னைக்கு உனக்கு அடிமையாகி விட்டான். ஆமா, அடிமைதாமா. இப்ப நான் மகன், அண்ணன் என்று அழைத்தா உனக்கு மகன். நீ அவரா முடிஞ்ச சாந்தமாக இருங்க. ஆகட்டும். அண்ணா அங்க வா.
என்கிட்ட எல்லா மொழியும் வச்சுட்டு அம்மா கிட்ட பயப்படலாமாங்க கோபி பத்திருவாங்க மகாராஜா வைக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் சட்டை போடுறது நீ தான் சூனி இங்க பஞ்சாயத்துக்கு வந்தா உன் பூஜால சூனி வச்சு அம்மா போய் அம்மானு காலில் விழுந்து பாதத்தை பணிங்க அம்மா இனிமேட்டு கோபம் வராது சரி சுகச்சேமத்தோடு எழுந்திரி சின்ன அடங்கிவிட்டது அடங்கிவிட்டதா? நான் எந்த தவறுக்கு மாயாஜாலம் மந்திரி மோடி வைப்பது மோடி எடுப்பது சூடி வைப்பியா வைக்காத சின்ன கருப்பு சாட்டுக்காரன் ஒரு நாள் வைக்கலாம் சின்ன எழுந்திரி. என்னுடைய மகன் காசப்பட்டு இருக்கின்றானே அவன் அறியா பிள்ளை நாளும் தெரிந்தவன். அவனுக்கு அண்ணன் தம்பி போல இருந்து அவன் கூட எந்த ஆபத்து வராமல் காத்திருக்க வேண்டும். சுகச்சேமத்தோடு தினந்தோறும் நீங்க இந்த கம்பளதியோரம் மறந்து 60 அம்பத்தில் நின்று தவம் செய்வது வழக்கம். தினத்தில் மலரும் ஜலமும் கொண்டு வர அது சீக்கிரமாக சென்று மலரும் ஜலமும் கொண்டு வாங்க. ஆகட்டும். அண்ணன் மீது கோபம் இல்லையா? இங்க வாங்க. இப்போ போறீங்கல்ல, கானகத்துக்கு போறீங்க. மேற்கே செல்லுங்கள், தெற்கே செல்லுங்கள், கிழக்கே செல்லுங்கள். வடதிசை மட்டும் செல்லாதீங்க. வடதிசை ஏமா அங்க போகக்கூடாது. அம்மா என்ன போக கூடாது? அம்மா சொல்றாங்கல்ல அங்க சாராய காசுறாங்க போவாதீங்க. அங்க போமா வடதோசி போவீங்க. அதுதானே வடதிசை மட்டும் செல்லக்கூடாது. சரி ஆகட்டும். இது அம்மாவுடைய கட்டளை. ஆகட்டும், சென்று ஆகட்டும். அண்ணா தம்பி அம்மா என்ன சொன்னாங்க பாத்தியா தம்பி? கிழக்கு மேற்கு தெற்கு இல்ல 3 திசை செல்லுங்கள். வடக்கு திசை மட்டும் செல்லக்கூடாது. அப்ப இப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன? 3 திசையிலும் இல்லாத ஒரு பொக்கிஷம் வடக்கு திசையில் அதிசயம் ஏதோ ஒன்று உள்ளது. அங்க போனா உயிருக்கு ஆபத்து வரும். அம்மா போறேன்னு உயிருக்கு ஆபத்து இல்ல. அங்க போனாதான் நமக்கு உயிருக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கதான் அதிசயம் இருக்குது. அங்க என்ன ஆகுதுன்னு கேளு. முதல்ல நான் சொன்ன சின்ன உயிருக்கு ஆபத்து இல்ல, பெரிய உயிர் தான் ஆபத்து. நமக்கு ஆபத்தே கிடையாது. அங்கதான் அதிசயம் இருக்குது. பண்டிகை அங்கதான் அறுத்து விக்கிறாங்க. 3 திசையிலும் இல்லாத அதிசயம் ஏதோ வடக்கு திசையில் உள்ளது. தம்பி அண்ணா என் வார்த்தை கேள். தாய் உரைத்தது அங்க போக கூடாது. மீண்டும் நான் சொல்லிட்டு கேட்டே கேட்க மாட்டியா? சரி ஓ நான் உனக்கு அடிமை என்று கூறவில்லை. என்னுடைய ஒரு ஆசை வடக்கு திசை போகணும். என் கூட வர முடியுமா முடியாதா? சரி உன் செத்து பாக்கியம். நான் வருகிறேன். ஆகட்டும். காணம் செல்லலாமா? சொல்லுமா அங்குஜா சொல்லுமா சிங்காரவள்ளி சிங்காரவள்ளி சொல்லுமா 1000 சாதி பெண்களோடு என்னோட 1001 பெண்களும் இப்போ சிவபூஜை செய்ய வேண்டும். அதனால் இது குளம் இருக்கிறதுல அந்த குளத்திலே இறங்கி நீராட வேண்டும். சரி ஆகட்டும். அது மட்டுமல்ல இந்த குளத்தில் இருப்பதோ மீன்கள் பெண் மீன்கள் தான். ஆமா ஆண் மீன்கள் ஒரு மீன் கூட கிடையாது. உண்மைதான். அதனால நமக்கு சேவை செய்யக்கூடிய யாரும் வரக்கூடாது. ஆண்களை பார்ப்பேன். அவன் கடுவு மரம் ஏறி என்னாலும் அவன் இறக்கக்கூடாது அல்லவா? அதனால் யாரை பார்க்க மாட்டேன். அதனால குளத்தில் ஆட வேண்டும். நாம் குளத்தில் ஆடுவோம், நாம் ஆடுவோம்.
நீராடி விட்டு மஞ்சள் அரைத்து ஆமா எல்லாம் முகமெல்லாம் பூசி விட்டோம். உண்மைதான். முகமெல்லாம் பூசின உடனே கண்டிப்பா சொல்லக்கூடாது. அது சொல்ல மாட்டேன். துக்கடா பையன். ஆனா நம் குளமே எங்க பூசணி எட்டி பாக்குறேன். மஞ்சள் நீர் ஆகி விட்டது. அவ்வளோ பெண்கள் குளிக்க ஏறி ஏறி இந்த குளத்துல குதிப்போமா? சரி வாங்க. தாதி இந்த குளத்தில் நான் ஓடி குதித்திடுவேன். நான் கீழே போய் கல் எடுத்துட்டு வருவேன். அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றது நீச்சல். யாரு நீச்சல்? மூச்சு தம் கட்டக்கூடிய சக்தி உடையவா? சரி ஆகட்டும். அதனால இன்னைக்கு யாரு கீழே சென்று யார் கல் எடுக்கிறார்களோ அவள் தான் சிறந்தவர்கள். சரி ஆகட்டும். புரியுதா? உள்ளே சென்று அந்த கல்லு இப்போ நான் இந்த குளத்தில் நான் ஓடி குதித்திடுவேன். என்னை தேடி பிடித்திடுவா. அப்புறம் ஆனால் குளித்து விட்டோம். குளத்திலே கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருக்கிறான். கல் எடுத்து வந்துட்டேன். என்ன பரிசு கொடுக்கிறான்? உள்ள போயா கல்லு உள்ள போட்டா. ஆமா நல்ல கல் குளிப்பது மட்டும் ஒரு படியை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு தலைக்கு சேம் போட்டு கசக்கணும். அப்படி முடிக்க எழுந்து நம்ம 3 பேரும் அம்மாசி விரதம் பண்ணும்போது கிணத்துல பாத்துக்கோ. உள்ள போய் சிவப்பு எடுத்து போட்டு நான் எடுத்துட்டு வந்து பாத்துறேன். சரி ஆகட்டும். குளித்துக் கொண்டு இருக்க வேண்டும். சரி ஆகட்டும். அண்ணா தம்பி போலாமா? இதை போல் அதிசயத்தை இதுவரை கண்டதில்லை. மர்மமும் இருப்பதென்ன? ஆசையா இதை அறிந்து நேர்த்தியாய் கூறுவாயே. அண்ணா 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 இங்க பாத்தியா? இங்க பாத்தியா? அதிசயத்தை பாத்தியா? ஆறு போதா? அம்மா அண்ணா ஆத்துவ தண்ணி போகுது. ரவி இங்க வாடா. ஏண்டா உங்க ஊருக்கு பாத்துட்டு இருக்குது. ஆமா துணிச்சலாரு. ஆமா அந்த தண்ணி எப்படி போகும்? தண்ணி நிறத்துல. ஆமா வெண்ணெய் நிறத்துல போகும். ஆனா தண்ணி போகுது இது வரைக்கும் சம்பா நதியில கூட வெண்ணிறமாக தான் போகும் தண்ணி. ஆனா இந்த நதியில மட்டும் மஞ்சளா போற காரணம் என்னவா இருக்கும்? எனக்கு தெரியும். இல்ல எனக்கு தெரியும். அந்த ஆத்துக்கு மஞ்சளா மழை வந்துச்சு. ஆனா இந்த நதி மட்டும் மஞ்சள் நீரோடிய மஞ்சள் தண்ணியா வெறும் மஞ்சளா போகுது. போன்ற அதிசயத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எப்ப ஒரு ஆறு நிறையாவா போகும் மஞ்சளா? ஏன்னா ஒரு கிண்ணம் இல்ல ஒரு தொட்டி இது மஞ்சளா இருக்குது வாசுவோம். ஒரு 6 பூரா மஞ்சளா போகுது. ஆனா அண்ணா ஆத்துல தண்ணி மஞ்சளா போன வெள்ளையா போன நம்மளுக்கு என்ன? அதிசயத்தை எங்கன்னா பாத்துக்கிறேன். மாட்டேன். இது என்ன காரணம்? இந்த நதி மஞ்சள் நீரோட போறது காரணம் மஞ்சள் நிறமானது காரணம் என்ன? மாயாஜாலம் மந்திரஜாலம் எல்லாம் தெரிஞ்சாலும் தண்ணி போவோம். வெள்ளை தண்ணி போவோம். ஆமா இருக்கிறதுல ஒரு நியாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவனை கெடுத்த நீதான்.
அவனை வேணாம் சொல்றேன். அவன் நியாயத்தை தான் சொல்றான். நீ வாழறா வெக்க காகறான். ஏய், நாவெல்லாம் விட மாட்டேங்கிறான். டேய், நீ நியாயத்தை தான் சொல்லுவ. மரியாதை சொல்லு. ஆமா. மஞ்சள் நீரோட போகுது. இவ்வளவு ஆத்து பூரா வர மஞ்சள் நீரோட போகும். ஆறு பொருளா இது மறுநாள் என்ன? எனக்கு நீ சொல்லியே அப்படின்னு கேளு. இவருக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லா காடும் சுத்தினாள், சுத்தன ஆளு எல்லா மனிதாசமே சென்றாள். காடு மலை பூமலை காட்டுல இருந்து ஒவ்வொரு சந்து முதும் உனக்கு தெரியும். அதனால தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த அதிசயத்தை நீ எனக்கு சொல்லியே ஆகணும். சொல்லலன்னா இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன். அதான் சரி. ஏன்னா சத்தியம் பண்ணி டேய், சத்தியமானதான் நம்ப முடியும். இல்ல ஏன்னா நீதான் இவர் கூட்டாளி வந்தான். சின்னாடா என்னடா தம்பி சரி சத்தியம் பண்ற, சத்தியம் பண்ற, நான் இங்க சாவட்டா. அந்த கத்தியா சொல்லு. சரி சத்தியமா சொல்றேன். இந்த நதி மஞ்சள் நிறமா போற காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? அதான் ஆரிய பூ பாட்டு தாண்டு வரக்கூடிய சரி ஆரிய மன்னனுக்கும் அண்ணா துளசிக்கும். அது வேணாண்டா வாடா. அது என்ன சொல்லியே வந்து ஆரியப்பூ பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரியப்பூ மன்னனுக்கும் அண்ணன் துளசி. அதுக்கப்புறம் அவனை தேவசம் கொடுக்குறாங்களா? அவங்க 2 பேருக்கு சொன்னியா, அதுக்கு என்ன காரணம்? ஆரியப்பூ மன்னனுக்கும் அண்ணன் துளசிக்கும் ஆரிய பூ பாட்டு தாண்டு வரக்கூடிய ஆரிய மன்னனுக்கும் அண்ணா துளசிக்கும். சரி அதோட வேணாண்டா வாடா. சொல்றியா? நீ நான் சொல்லலாம். சுத்தனா கழிக்காம விடுமா? மரியாதை சொல்ல சொல்லினா கை தட்டி செத்துருவோம் நான். ஆமா, நீ சார்பு. கத்திரி அம்மா சாப்பாடு சொல்லு. ஆரியப்பூ மண்ணு தாண்டு வரக்கூடிய ஆரியப்பூ மண்ணிலுக்கும் அண்ணா தொலைச்சிக்கும். அப்புறம் அதோட விட்டோம் வாயா. இப்ப நீ சொல்ல, நீ கெஞ்சின வேலை நானும் கெஞ்சின சொல்ல. அவள் ஒரே ஒரு மகளா விளங்கக்கூடிய மகளா? ஏழுமலை மகளா? அப்படின்னா பொம்மேட்டு. அப்ப மகள் பொம்னேட் இல்லாம வேற என்னடா? இருவருக்கு பிறந்த ஒரே ஒரு பெண் ஆரியமாலா. ஆரியமாலா. அந்த ஆரியமாலை குளிக்கிறதா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதா? ஆரியமாலா ஆரியமாலை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதா? இந்த ஆறு பூரா மஞ்சள் நீரா? ஆரியப்பூ பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரியப்பூ மன்னனுக்கும் அண்ணன் துளசிக்கு பிறந்தவள் ஆரியமாலா. ஆமா. ஆரியமாலா இந்த நதியில குளிக்கிறதுனாலதான் இந்த தண்ணி மஞ்சள் எடுத்து ஆரியமாலை தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இந்த ஆறு நிறைய போதுனா, அப்ப அந்த ஆரியமாலை எப்படி இருப்பா, எவ்வளவு அழகா இருப்பா. நான் ஒண்ணு இப்போ ஒரு முடிவு சொல்றேன் பாரு. அந்த ஆரியமாலை பார்க்காத இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். இதனால என்ன நடந்தாலும் சரி. சரி இப்ப என்னதான் பண்ண சொல்ற நீ? அந்த ஆரியமாலாவை நான் பார்க்கணும். அம்மா என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? 4 திசை இருப்பது. அத பாரு. தென் திசை செல்லு, மேற்கு திசை செல்லு, கிழக்கு திசை செல்லு. இந்த வட திசை தப்பு. எங்க அம்மா பேச்சு கேட்டு இருந்தா அந்த ஆரியமாலாவை நான் பார்த்திருப்பேனா? பார்க்க முடியாது. அதனாலதான் எங்க அம்மா போகணும்னு சொல்லிடுறாங்க. அந்த கம்யூனிட்டி அவன் ஒரு நாள் போதும். மத்தனாரு எங்க அம்மா பேச்சு கேட்டு நான் வடக்கு திசை வராம இருந்தா ஆரியமாலாவை பார்த்திருப்பேனா? எங்க பாத்துட்டு அவன் பேராச்சு பார்க்காம போவனா? அண்ணா ஆரியமாலாவை பார்க்காத நான் இந்த இடத்தை விட்டு வரவே மாட்டேன். சரி என்னதான் நீ சொல்ற? ஆரியமாலாவை நான் பார்க்கணும், நீ தான் உதவி செய்யணும். என்ன உதவி செய்ய வேண்டும்? இப்போ ஆரியமாலா அவளுக்கு குளிக்கக்கூடிய குளத்துல ஆண்கள் என்பதே போக கூடாது. அதுல இருக்கக்கூடிய மீன் கூட பெண் மீன் தான். பெண் மீன் தான். என் அண்ணனே ஐடியா குடுத்துட்டாரு. எப்படி கேளு. நதியில குளிச்சு நிற்கிறா. ஆமா. இந்த உருவத்தோட பார்த்தா பயந்து ஓடிடுவோம். அத நான் சொல்ற மாதிரி கேளு. நான் ஒரு சேல் கண்டையாக உருவெடுத்து 1000 தாஜ்மார்கள், அந்த 1000 தாஜ்மார்களுக்கும் ஆண்கள் என்பதை உள்ள போக கூடாது. அந்த குளத்தில் இருப்பது கூட பெண் மீன் தான். ஆண் மீன் ஒரு மீன் போனா ஆண் மீன் பெண் மீன் தெரியுமா? தெரியாது. தெரியாது. அதனால நான் ஒரு சேல் கண்டையா உருவெடுத்து அந்த நதியில அப்படி எதிரி குதிக்கிறேன்.
நீ கொண்டு போய் குதிச்சுட்டு எப்படியாச்சும் ஆரியமலாவை பாத்துறேன். ஆனா ஆரியமலாவை பாத்துட்டு எதனா ஆபத்துன்னு வந்தா அண்ணான்னு கூப்பிடுவேன். நீ கருடனா வந்து என்ன அப்படியே கொத்திட்டு கரையில போட்டு இங்க இருந்து கொண்டு போய் இந்த மீனை குளத்துல போடணும். ஆபத்து வந்தா மறுபடியும் கொத்தி தூக்கி வந்து நீ வெளியே போகணும். உன் பேச்சு கேட்ட உருப்பிடுவோம். நஜத்தான் சொல்றேன், நல்ல யோசனை தான் இது. ஆமா, நாங்கெல்லாம் ஒரு குடும்பத்து விளக்க வச்சு வைப்போம். கருத்தட காலம் போலாமா? சரி போகமாட்டா. இந்த குளத்தில் குளித்து விட்டோம். இன்னும் கொஞ்சம் நீராடி விட்டு அதனால நீராடலாமா? சரி, இதோ நீர்கள் ஆடுவோம் தாதியாரே, நீர்கள் ஆடுவோம், நீர்கள் ஆடுவோம் தாதியாரே, நீர்கள் ஆடுவோம், நீர்கள் ஆடுவோம் தாதியாரே. என்னாச்சு? தண்ணீர் குளத்தில் நீராடும் போது என் இடுப்பை பிடித்து கிள்கிறாயே. நான் கிள்ளுவனா? உன் இடுப்பை நான் எது கிள்றேன்? எதற்காக நீ கிள்ளியா? பார்த்து கடிக்கிறீங்க. இப்ப ரெண்டு கை பிடிச்சுக்கோ. யார் கிள்றாங்க பாப்பா? இல்லது அம்மா, சரி புரியல. சரி, இது எனக்கு மட்டும்தான் கிள்ளுதா? என்ன கிள்ளுறீங்க? 1000 பெண்கள் இருக்கிறதுனால தான் நீ மாதிரி. பதில் நீ என்ன கிள்றீங்க? போட்டா அப்படியே பாரு. என்ன கிள்கிறாய், என்ன கடிக்கிறாய் என்றுதானே, என்ன கடிக்கிறாய் என்றுதானே உன்னை திட்டுகிறேன். முழங்கால புடிச்சு அங்க புடிச்சு இங்க புடிச்சு எங்க பிடிக்குது? பிடிக்குதா? சொல்லுமா, இப்படி எல்லாம் விளையாட்டு செய்யக்கூடாது. சரி, புரிகிறதா? இது ஏதோ ஒரு விஷயம். ஆமா ஆமா ஆமா, இது நாம கிள்ளுவது கிடையாது. ஏதோ மீன் கடிப்பது போல் தெரிகிறது. மீன் தான் கடிக்கிறது கண்டிப்பாக. ஆனால் அந்த மீனை பிடித்தாங்க பெண்கள் யாரு கிடையாது. 1000 பெண்கள் அவங்க குளித்துக் கொண்டிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் இந்த குளத்துல குளித்தாலும் மீன் தான் கடிக்கு. இந்த மீன்கள் கூட நம்மளோடு நீச்சல் அடித்து விளையாடி கொண்டுதானே இருக்கும். ஆனா அந்த மீன்கள் கூட நம்மளை கடிக்காது. ஆனால் மீன்கள் அதான் தூக்கிட்டு போனோம். அப்போ மீன்கள் கூட பாரு, பெண்கள் மீன் தானே இருந்தது. உண்மைதான். இப்போ மீன் கூட ஒரு விதமா இருக்கிறது. அதனுடைய முகம் செவந்தும் கண்ணு எல்லாம் நீல கலர்ல இருக்கிறது. ஆனால் ஏதோ மீன்கள் வந்து பெருத்து இருக்கிறது. வயிறு கொஞ்சம் மாதிரியா இருக்குது. இல்ல வயிறு பெருத்து இருக்கிறது. மீனை பிடித்து பார்க்க வேண்டும். ஆனால் இதோ மீன் பெருத்திருக்கிறது. ஆமா, ஆனா இதனுடைய வாட்டத்தை பார்த்தால் மீன் கர்ப்பமாகிட்டு விட்டு இருக்கிறது. ஏமா, 1000 தாதிமார்கள் நாம இருக்கிறோம், வேற ஆண்களும் கிடையாது. மீன்களும் பெண் மீன்கள் தான் இருக்கிறது. இதுல எப்படி இது கர்ப்பமா இருக்கு? ஆண் மீனே கிடையாது நம் குளத்தில். அந்த அம்மாவுக்கு எப்ப பாரு பைத்தியம். அந்த அரசருடைய கட்டளை உண்மைதான், பெண்கள் மீன் தான் இருக்க வேண்டும், ஆண்கள் மீன் இருக்க கூடாது. சரி, அவருடைய தந்தையினுடைய கட்டளை பிரகாரம் சரி பெண் மீன் தான் இருந்தது. சரி, இப்ப வயிறு பெருத்திருக்கிறது. ஆனா வயிறு பெருத்திருக்க காரணம் என்ன? கர்ப்பமா இருக்குது. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்குதுமா. சரி, பாரு பிடிச்சு பாப்போம். அப்போ ஆண் மீன் இருந்தா தானே பெண் மீன் கர்ப்பமாக முடியும். உண்மைதான், ஆண் மீன் இல்லாத எப்படி கர்ப்பமாகும்? இந்த மீனை பார்த்தால் ஒரு விதமா இருக்குது. ஆனா இதெல்லாம் மீன் குதித்து ஓடுகிறது. ஆனா இதுல ஏதோ ஒரு விசித்திரம் இருக்கிறது. இந்த மீன் தான் ஆமா எல்லா மீனை விட திடமாக இருக்கிறது. இதை வாள் கொண்டு வெட்டி விட்டார் கண்டிப்பாக அந்த மீன் கர்ப்பமாகுமா? அதனால வாள் எடுத்து விட்டு பால் கொண்டு விட்டினாலே ஆரியமாலை, வெட்டினாலே ஆரியமாலை. வாளை ஓங்கும் போது ஒரு கருடன் வந்து ஆகாயத்திலிருந்து ஒரு கருடன் வந்து அந்த மீனை தூக்கி கொண்டு சென்று விட்டது. அந்த மீனை வெட்டக்கூடிய நேரத்தில் தூக்கி கொண்டு போய்விட்டது.
சரி போய் தொலைவிட்டு போ. சரி அது இருந்த அது ஒரு பாவமா? உண்மைதான். பாவம். அப்போ சிசுவை கொன்றாலும் பாவம், பசுவை கொன்றாலும் பாவம். உண்மைதான். இது ஒரு பாவம் ஆயிட்டு. கண்டிப்பா போய் தொலைவிட்டு. அண்ணா தம்பி, சரியான நேரத்தில் ஆரியமலை பார்த்துட்டா என்னை காப்பாற்றி விட்டீர்கள். சரி. ஆனா நீரில் இருந்து வெளியே தூக்கி வந்து விட்டீர்கள். சரி. காது ஓரமா ஏதோ உறுத்துது. என்ன உறுத்துது பார். இது எடுத்து பார்த்தாலும் தெரியும். கீழெல்லாம் போக முடியாது. எவ்வளவு நீளமான முடி. ஆமா, இது முளம் போட்டு பாரு. அண்ணா அண்ணா தம்பி பாத்தியா, இது எவ்வளவு நீட்டி பாரு, நல்லா பாரு. 60 முழம் இருக்கிறது. கூந்தல். ஆமா, ஒரே ஒரு முடி. ஆனா இந்த நதியில ஆரியமானவ தவிர வேற யாரும் குளிக்கல. குளிக்க முடியாது. ஆனா வேற யாரும் குளிக்கவும் முடியாது. ஆமா, சத்தியமா இந்த கூந்தல் ஆரியமாலையாதான் இருக்கும். கூந்தல். ஆனா இந்த முடியே, இந்த கூந்தலே இவ்வளவு நீளமா அழகா இருக்குதுன்னா ஆரியமாலா எப்படி இருப்பா? கூட கொண்டாம இப்படித்தானே கெட்டு போவோம். கார் என் கூட இல்ல. ஆரியமாலா இதோட மறந்துரு. அம்மா வரமாட்டேன். ஆரியமாலாவ ஆரியமாலா மறந்துரு. செத்துடுன்னு கூட சொல்லு, நான் செத்து போறேன். ஆனா இந்த கூந்தல் அழகா பார்த்ததுல இருந்து அந்த ஆரியமாலை எவ்வளவு அழகா இருப்பா. ஆமா, திருமணம் ஒண்ணு செய்தா ஆரியமாலாவை தவிர ஆமா வேற யாரையும் செய்ய மாட்டேன். இல்ல செத்துடணும், இல்லன்னா செத்து போயிடும். இப்ப என்ன சொல்ல போற? திருமணம் செய்தா ஆரியமாலை தான் திருமணம் செய்வது. அவ்வளவு அழகு. சரி. ஆனா சரி இருந்தாலும் இங்க வா, திருமணம் செய்யணும் சொல்றேன். ஆனா இருந்தாலும் நேரா போய் அம்மா கிட்ட போய் அம்மா சொல்லி திருமணம் செய்யலாம் பாப்பா. அம்மா கிட்ட சொல்ல முடியும்? நான் சொல்ற மாதிரி கேளு. என்ன? நேரா தாயிடம் போகும். சரி. ஆனா ஆரியமாலாவ நான் திருமணம் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சரி. ஏண்டா ஒரு பையன் பத்த பையன் அம்மா கிட்ட போய் அந்த பொண்ணு புடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணி அசிங்கம் தான் இல்ல. அதனால நண்பனுக்கு நண்பனும் நீதான், அண்ணனுக்கு அண்ணனும் நீதான். அதனால அம்மா கிட்ட நீதான் சொல்லணும். இப்ப அண்ணா இந்த ஒரு உதவி எனக்கு செய்ய மாட்டியா? சரி பாப்பலாம். போலாமா? கை கட்டி வாய்ப்பு நிறுத்தி அம்மா அம்மா என்று பாசத்தோடு வருகிறார்கள். அழகு உடக்கமாக ஓடி வரார்கள். காசுமுத்து அண்ணா தம்பி பயப்படாத. நான் பயப்படல, நீ தைரியமா இரு. அண்ணனுக்கு சண்டியில என் அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன பழம்? நானா பயப்படுறாரு? அங்கேயும் போறேன். இங்க வா, இங்க வா, பயப்படுறாரு. அம்மா வந்து சூழ்நிலை குத்திரும். அம்மா காசுமுத்து அம்மா மாலை அம்மா
மாலையம்மா மாலையம்மா பேசுடா. டேய், அண்ணா பயப்படாத. நான் எப்படி தைரியமா வாழமா நின்ன அது மாதிரி நில்லு. 13 கிலோமீட்டர் ஓடி வராமா. டேய், மாலை தானே கேட்டேன். அண்ணா இந்த மலர் மாலை, ரோஜா மாலை. அம்மா இந்த மாலையை நான் கேட்கல. இது எனக்கு வாணாட்ட பிடிச்சிக்கோ. அண்ணா அப்புறம் என்னடா? அப்புறம் என்னடா? அண்ணன் சொல்லுவார். மாலையம்மா மாலை, ரோஜா பூ மாலையம்மா. மாலை இதை கை காட்டின மாலை வந்து விட்டது. அம்மா மாலையம்மா 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 மல்லிகைப்பூ மாலை தானே? மல்லிகைப்பூ மாலை. இந்த மல்லிகைப்பூ மாலை. தம்பிகள் என்னடா மாலை? அண்ணா என்ன மாட்டி விடுற பாத்தியா? உன்னதான சொல்லி கூட்டினு வந்தேன். ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நீயே சொல்லு. சொல்லு. நான் சொல்லிட்டேன். சொல்லு. இங்கே இரு. பயப்படாத நீ முதல்ல. நான் பயப்படல. அங்கே நில்லு. அங்கே வரீங்க நில்லு. அம்மா மாலை அம்மா மாலையம்மா அதோடதான் இருக்கிறானுங்க. அந்தாண்ட போக மாட்டானுங்க பாரு. அண்ணா என்ன மாரி தைரியமா இல்லைன்னா ஏன் பயந்து ஓடுற நீ பயப்படுறத பார்த்தா எனக்கும் பயமா இருக்குது. மாலை தானே? சரி அந்த மாலை மாலை என்று மரியாதை பேசுறாய். மாலை மாலை என்று மரியாதை பேசுறாய். மாலை மாலை மறுத்து பேசுறாங்க. பேசுறானுங்க. மாலை மாலைங்க. அண்ணா எத்தனை வாட்டி மாலை 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 என்ன மாலை கொடுத்தா இல்ல எத்தனையோ மாலை நான் கொடுத்து பார்த்தேன். இது வேணா இது இல்லமா இது இல்லமான்றான். நீ சொல்ற மாதிரி தெரியல. நம்மளுக்கு பொருள் வாங்கினா நம்ம காசு எடுத்து போய் நம்மளே தான் வாங்கிக்கணும். சொல்லு. நம்மளே சொல்லிடலாம். அண்ணா நான் சொன்ன பிறகு எங்கன்னா ஓடனா இல்ல நான் ஓட மாட்டேன். அவன் ஓட மாட்டேன்னு ஓடுறேன். அம்மா மாலை அம்மா Pura, pura.
இப்ப சொல்லிட்டா மாலன்னு மாலையம்மா மாலை ஆரிய மாலை என்ன மலை ஆரிய மாலை ஆரிய மாலை விவரமா சொல்ற விவரமா சொல்ற சொல்ற அம்மா காயகத்துக்கு உங்களுக்கு தவம் செய்ய மலரும் ஜலமும் எடுக்க சென்ற போது நதிக்கரை ஒன்று பார்த்து எந்த திசைக்கு போனீங்க? வடக்கு திசை. போலாமாங்க? அண்ணா இவர் வருமென்னா சொன்னாரு. இவன் தான் கை பிடிச்சிட்டு போனாரு. அப்போ என்ன நடந்தது? வடக்கு திசை சென்ற போது அங்க ஒரு நதியானது மஞ்சள் நிறமாக ஓடிக்கொண்டிருந்தது. எத்தனை தடவை சொல்லி பார்த்தேன். நான் சொன்னமா இந்த ஆறு என்னவோ தெரியல மஞ்சள் நிறமா போகுது, நம்மளுக்கு ஆபத்தா இருக்குது, அம்மா கிட்ட போய் சொல்லலாம் போறேன், இது என்னன்னு பாக்கணும் அப்படின்னு அண்ணன் ஈத்து அப்படியே சொன்ன. நான் சொல்லவே கிடையாதுமா தம்பி. 4 திசை என்பது 4. ஆமா, அதான் தென் திசை, மேற்கு திசை, வட திசை. வட திசை செல்லப்படாது நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, நான் தெரிவித்தேன். ஆனா இவன் தான் என்ன பண்ணா, இந்த ஆறாகப்பட்டது மஞ்சளாக போகிறது, இதை நான் அதிசயமா பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் தான் போனான். அப்பேற்பட்ட அதிசயத்தை என்ன பார்த்தாய்? அம்மா, அந்த ஆறு முழுவதும் மஞ்சள் நிறமாக போனது. அப்போ அந்த கண்மணியை பார்க்க வேண்டும் என்று ஒரு செயல்கண்ணையை உருவெடுத்து அந்த ஆற்றிலே குதித்து அந்த பெண்ணை பார்த்து விட்ட பிறகு அந்த கூந்தலானது என்னுடைய காலை மாட்டிக்கொண்டது. இந்த கூந்தலை எவ்வளவு நிலவாக இருக்கிறது, அந்த கண்ணியை மனம் பிடித்தால் எவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். அவ பேரு ஆரியம்மாள். அவ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய முடியும்? திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அம்மா அவள் பிறக்கும் போதே அவள் சுடுகாட்டிலே இதோ கழுவு மரம் பிறந்து விட்டது. சரி. ஆனால் அவள் வளர 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 கழுவு மரம் அந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கழுவு மரம் ஒன்று லேசான மரம் இல்லை. அந்த மரத்திலே 1000 விஷப்பாம்புகள் இருக்கின்றது, கொடிய விஷம் இருக்கின்றது, பூதம் இருக்கின்றது, தேடு பாம்பு செய்ய இப்படி சொல்லக்கூடிய அனைத்து மிருகங்களும் இருக்கின்றது. அதை விட வண்ணத்தம்மன் கால் இருக்கின்றார், அப்படியே ஒரே முழுவாக முழுகி விடுவார். திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் கிடையாது. கழுவு வண்ணத்தம்மன் கண்டிப்பா யாரு போனாலும் நடந்தது கிடையாது. திருமணம் செய்தால் ஆரியமாலாவை திருமணம் திருமணம் செய்ய வேண்டும் லேசா செய்ய முடியாது. அந்த மரத்தில் ஏறிதான் உயிர் போனோம் போகட்டும். சண்டாளா, அதை பத்தி எனக்கு நான் உற்பத்தம் செய்தேன். உன் அருள் இருந்தால் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை நான் சகித்துக் கொள்வேன். சரி, ஆசைப்பட்டு விட்டாங்க. இது விடுவது கிடையாது. அதான் ஏற்கிற காலத்திலே பரமக்கடவுளோட சாபம் பெற்றிருக்கின்றோம். இந்த சாபம் விவசாயம் வேண்டும் என்றால் நிவர்த்தனம் ஆக வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு வழி இருக்கின்றது. ஆமா, காசமத்தே என் அண்ணன் மாலாய கண்ணனிடம் செல்ல வேண்டும். சென்று நீ எப்படி சொல்ல எனக்கு தெரியாது. சென்று அவரிடம் ஐயாத பொட்டு, அழியாத குங்குமம், உடையாத வளையல், அறாத தாலி, கீழாத கூரை, வாடாத மலர், வாடாத மாலை, இந்த 5 வந்தால் கண்டிப்பாக அந்த ஆரியமாலாவை திருமணம் செய்யலாம். அப்படியே இந்த 5 பொருளும் என் அண்ணன் மாலாய கண்ணனிடம் இருக்கின்றது. கண்டிப்பாக வாங்கி வந்தால் எப்படி போக எப்படி வருவா எனக்கு தெரியாது. என் அண்ணன் மாலாய கண்ணனிடம் இருக்கின்றது. இந்த பொருளை வாங்கி வந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். அதோ கழுவு மரத்தை ஏறி அவளை மாலையிடலாம். என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, என் மாமன் கிட்ட எப்படி போனேன்னு எனக்கு தெரியும். அதுதான் அழியாத கூரை, அழியாத குங்குமம், உடையாத வளையல், வாடாத மாலை, அறாத தாலி. நான் பாத்துக்கிறேன். இந்த 5 பொருள் வாங்கினோம், கண்டிப்பாக அவளை திருமணம் செய்யலாம். ஆனா ரவி, இங்க வா. என்ன
என் மாமனை தேடி செல்ல வேண்டுமானால் இந்த உருவத்தோட போக கூடாது. காரணம் ஏன்னு கேளு. அவன் ஒரு சூதுக்காரன், மாயக்காரன், சூழ்ச்சி செய்தாலும் செய்திருவான். இந்த உருவத்தை மாற்றி காத்த வீரிய பெண்ணாதான் போகணும். மாமன் வரட்டும். ஆமா, பொண்ணு கொஞ்சம் ஆசை. 12,208 தேவர் இல்லையா? ஆசை விடுமா யாருன்னா? விடாது. பெண்ணாசை விடாது. உருவத்தை மாற்றி அங்கே சென்று அந்த விஷயத்தை அங்க பாத்துவோம். முதல்ல சத்தியத்தை வாங்குவோம், அப்புறம் பேசியது. இப்படியாக காத்த வச்சு பகவான சரி போக பகவான்